ஹாய் guys, நம்ம பியூர் தமிழ் யூடியூப் சேனல்ல ஜீரோ டு ஹீரோ கேம் ஷோ பண்றோம். இந்த ஜீரோ டு கேம் ஷோல இன்னைக்கு யார் வந்து ஹீரோ ஆகுறாங்க, யார் ஜீரோ ஆகுறாங்கன்னு தான் பார்க்க போறோம். கையில அமௌண்ட் ரெடியா இருக்கு. இது ஜீரோ டு ஹீரோன்னு ஒரு கேம் ஷோ. இதுல கொஞ்சம் நீங்க அந்த கேம் ஷோல பங்கெடுத்துக்க முடியுமா? ஓகே, விளையாடலாமா? இந்த 4 நண்பர்கள் தான் இப்ப இந்த கேம் ஷோல விளையாட போறாங்க. இதுல யார் ஹீரோ ஆகுறாங்க, ஜீரோ ஆகுறாங்கன்னு பார்ப்போம். ஆனா இந்த கவர்ல 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய், ஜீரோன்னு 4 அமௌண்ட் இருக்கும். இதுல நீங்க ஆளுக்கு ஒரு கவர் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இதுல வந்து ஜீரோவா இருக்கவரு அந்த 500 ரூபாய் யார்கிட்ட இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லணும். அதை அப்படி கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லிட்டாருன்னா அந்த 500 ரூபாயா அந்த ஜீரோவா இருக்க பர்சன்ட்ட கொடுத்துணும். சப்போஸ் தப்பாயிடுச்சுன்னா அந்த 500 ரூபாய் உங்ககிட்டே தான் இருக்கும். அடுத்த அமௌண்ட் வந்து இந்த 500 ரூபாய் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து வந்து 200 ரூபாய் இருக்கு. சப்போஸ் அவர் 500 ரூபாய் வின் பண்ணிட்டாருன்னா அடுத்து 200 ரூபாய் கண்டுபிடிச்சு சொல்லணும். அந்த 200 ரூபாய் அவர் கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லிட்டாருன்னா நீங்க எல்லாரும் ஜீரோ ஆயிருவீங்க, அவர் ஹீரோ ஆயிடுவார். இதுதான் கான்செப்ட்ல, இதான் கேம். ஓகேங்களா? இப்ப ஆளுக்கு ஒரு கவர் சூஸ் பண்ணுங்க. ஆனா மத்தவங்களுக்கு தெரியாத மாதிரி நீங்க பாத்துங்க அந்த கவருக்குள்ள என்னன்னு. மத்தவங்களுக்கு தெரியல, மத்த 8 கூட பாப்பாங்க, தெரியாத மாதிரி பாத்துங்க, மறைச்சுங்க. இப்ப இதுல யாரு கவர்ல அமௌண்ட் இல்லைண்ணா, ஒயிட் பேப்பர் தான் இருக்கும். அது யாரு கவர்ல இருக்கு? நீங்க எங்க வெளில எடுத்து காட்டுங்கண்ணா. வந்து ஜீரோவா இருக்காரு. அவர் கவர்ல பாத்தீங்கன்னா ஜீரோ அமௌண்ட் தான் இருக்கு. அவர்கிட்ட தான் அமௌண்ட் இல்ல. அவரு தான் இந்த கேம் ஷோல ஜீரோவா இருக்காரு. நீங்க கொஞ்சம் வெளில வந்துருங்க. இங்கே நில்லுங்க. இப்ப இவருதான் வந்து இந்த ஹீரோவா கண்டுபிடிக்க போறாரு. 2 பேர்ல தான் அமௌண்ட் இருக்கு. இப்ப இந்த அமௌண்ட் இருக்கவங்க இப்படி இருக்க கூடாது. அதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. அந்த விஷயம் தான் இது. ஏன்னா அமௌண்ட் இருக்கவங்க இப்படி இருக்கக்கூடாது. எப்பவுமே பணம் இருக்கவங்க பந்தா பண்ணுவாங்க. நம்ம பந்தா பண்றதே அதை கொடுக்கல. ஆனா ஹீரோஸ் வந்து இப்படி இருக்கக்கூடாது. அதுக்காக உங்களுக்கு ஆனா நீங்க ஒரு கணக்கு யூஸ் பண்ணுங்க. நீங்க இது எதுக்கு ஆனா கொஞ்சம் எடுத்துக்கிறேன், சத்திய சோதனை வச்சிருங்க. இதை ஏன் நான் உங்களுக்கு கொடுத்தேன்னா, இந்த ஜீரோவா இருக்க பிரச்சனை நீங்க வந்து வெறுப்பேத்துறதுக்காக தான் இதை நம்ம கொடுக்குறோம். இப்ப நீங்க 3 பேரும் கண்ணாடி போட்டிருக்குங்க. பாத்துங்க, இந்த 3 பேரும் தான் வந்து ஹீரோவா இருக்காங்க. அண்ணனை வந்து வெறுப்பேத்துறாங்க. ஆனா உங்களை வெறுப்பேத்துற மாதிரி இவங்க பண்றாங்க. நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிடணும். ஓகேங்களா? நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சா அந்த கண்ணாடி பூரா உங்களுக்கு வந்துடும். தப்பா கண்டுபிடிச்சீங்கன்னா கண்ணாடி வராது. ஓகேவா? ஹீரோஸுக்குலாம் நம்ம வந்து கண்ணாடி கொடுத்துட்டோம். அப்ப ஜீரோவுக்கும் நம்ம ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும்ல. ஏன்னா ஜீரோவா இருக்கவங்கள இந்த சமூகமும் சரி இந்த உலகமும் சரி மதிப்பதில்லை பெரும்பாலும். ஆனா உலகத்தில் இருக்க அந்த விஷயங்களை தான் நம்ம இப்ப வந்து காட்ட போறோம். ஒண்ணுல இவருக்கும் ஒரு ஸ்பெஷல் விஷயம் இருக்கு. இருங்க பாக்கலாம். நான் ஒண்ணு இல்ல, இப்ப இந்த ஜீரோவா இருக்கவரு உங்களுக்கு நீங்க இந்த டிஷர்ட்டை வந்து போட்டுக்கணும்னா ஜீரோ உங்களுக்கு விருப்பம் இருந்தா போட்டுக்கலாம், வேண்டாம்னா வேண்டாம். இந்த டிஷர்ட்டை போட்டுக்க விருப்பமா உங்களுக்கு? உண்மையிலையா? நீங்க இந்த டிஷர்ட்டை வந்து போட்டுக்கணும்னா ஆமா இல்ல வேண்டாம், அது வேண்டாம். இல்ல கேஷுவலா இது கேம் தானே. உங்களுக்கு விருப்பம் இருந்தா போட்டுக்கலாம், வேண்டாம்னா வேண்டாம். உங்களுக்கு யாருக்கா விருப்பம் தான் நீங்க ஓகே ஓகே. அதாவது போடுனா போடுங்க, நான் பாயிண்ட் சொல்றேன். சரி நான் பண்ணிக்கிறேன். சரிங்களா? சரி அண்ணா கேம் தான் இதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே. அண்ணன் வந்து இந்த டிஷர்ட்டை போட்டுக்கணும்னு சொல்லிக்கிறேன். பாத்துங்க, கிழிஞ்ச டிஷர்ட்டு. இதை வந்து ஏன்னா ஜீரோவா இருக்க பர்சன் இப்படி இருக்கக்கூடாது. இவரை பார்த்து ரிச்சா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. அதனால நம்ம இந்த டிஷர்ட் அவருக்கு கொடுக்குறோம். ஆனா இப்ப உங்களுக்கு விருப்பமா சம்மதமா வேண்டாம்னா வேண்டாம் கொடுக்கலாம். ஓகே ப்ரோ. ஆனா இப்ப உங்க 3 பேர்த்துல இல்ல 3 பேரும் சேர்ந்து அவருக்கு போட்டாலும் போடலாம். ஏன்னா பணம் இருக்கவங்க நீங்க உங்களுக்கு விருப்பம்னா பண்ணலாம், இல்லட்டா வேண்டாம். அப்படிங்களா? யாருக்கும் போட விருப்பம் இல்லையா? நீங்க நினைச்சா 3 பேர் போட்டு யாரும் விருப்பம் இருந்தா போட்டுக்கலாம். சம்பத்து போட்டு நண்பர் கையில போடு 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 கை போடு கை போடு கை போடு இந்த கை கட்டு இந்த கை கட்டு. சூப்பரா தலையில போட்டுனா கரெக்டா தலையில இருக்குது. அப்படிதான் இருக்கணும். எல்லாம் ஜீரோ தானே. சுச்சோ இருந்தாலும் இவருக்கு ரொம்ப திமிருதாங்க. பண திமிரை காட்டிட்டாரு. ஆனா இதுக்காண்டியே நீங்க வந்து இவங்களை அவுட் ஆக்கணும். கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லிருக்கேன். ஆனா இந்த 3 பேர்த்துல யார்கிட்ட தான் 500 இருக்கு, யார்கிட்ட இருக்குன்னு கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லிருக்கேன். அப்படி சொல்லிட்டீங்கன்னா இந்த டிஷர்ட்டு நீங்க தூக்கி போட்டுடலாம். அதே மாதிரி அந்த 500 உங்கள்கிட்ட வந்துடும். தப்பா சொல்லிட்டீங்கன்னா டிஷர்ட் அப்படியே தான் இருக்கும். 500 ரூபாய் லாஸ் பண்ணிடுவீங்க. இந்த 3 பேர்த்துல யார்கிட்ட இருக்குன்னு கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லணும். சரி, ஆனா உங்கள்கிட்ட தான் இருக்குங்கிறாரு. அச்சோ தப்பாயிடுச்சு, ரொம்ப கஷ்டமா இருக்குங்க.
நான் அண்ணன் எப்படியா ஜெயிச்சிருவாரு இந்த துணியை கழட்டிடுவான்னு பார்த்தா இவர்கிட்ட 500 இருக்குன்னு சொன்னாரு. உங்க பேர் என்ன? ஜெரின் அண்ணன்ட்ட 200 தான் இருக்கு. ஆனா இந்த டைம் லாஸ் ஆயிட்டீங்க, மனசு கஷ்டமா இருக்கு. ஆனா இந்தாங்க வச்சுக்கோங்க. இவர்கிட்ட இல்ல, இந்த 2 பேர்த்துல யார்கிட்ட இருக்குன்னு கரெக்டா பார்த்து சொல்லுங்க. சம்பத்கிட்ட இருக்குங்கிறீங்க. உங்களுக்கு இவருதான் வந்து இந்த ட்ரெஸ்ஸை போட்டு விட்டாரு. சப்போஸ் இவர் அவுட் ஆயிட்டாருன்னா அந்த ட்ரெஸ்ஸை நீங்க ரிட்டர்ன் அவருக்கு போட்டு விடலாம். சப்போஸ் தப்பாயிருச்சுன்னா ரொம்ப தப்பாயிரும். சம்பத்தனை உங்கள்ட்ட தான் இருக்குங்கிறாங்க. ஓபன் பண்ணுங்க. அச்சோ, இந்த டைம் அண்ணன் லாஸ் பண்ணிட்டாரு. சம்பத்தன் 500 இருக்குன்னு சொன்னாரு. ஆனா அவர்கிட்ட 100 தான் இருக்கு. சோ அண்ணன் நீங்க லாஸ் ஆயிட்டீங்க. அப்ப 500 யார்கிட்ட இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆனா உங்க பேரு அமரன் தான் 500 இருக்கு. ஓபன் பண்ணுங்க, எடுத்து காட்டுங்கண்ணே. 300 பாத்துங்க. அமரன் தான் இந்த 500 லக் அடிச்சிருக்கு. சோ அவருக்கு தான் இந்த 500. கடைசி வரைக்கும் கேம்ல ஹீரோவா இவரு தான் இருந்திருக்காரு. வாழ்த்துக்கள்ண்ணே. ஆனா உங்க பேரு என்ன சொன்னீங்க? ஜில்லா பாண்டியன்னா கடைசி வரைக்கும் 0வாவே இருந்துட்டாரு. ஆனா நம்ம கேமை பொறுத்த வரைக்கும் யாருமே 0வா இருக்கக்கூடாது. மெயின் இன்னொரு விஷயம் வந்து இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்த உடனே கொஞ்சம் கூட அவரு கூச்சப்படாம, இந்த அவமானமோ அசிங்கமோ நினைக்காம, அவமானமோ அசிங்கமோ நினைக்காம அதை போட்டுக்கிட்டாரு பாத்தீங்களா? அதுக்காக இவருக்கு ஒரு பெரிய பிரைஸ் இருக்கு. ஒண்ணு இல்ல, அதே அளவுக்கு ஈக்குவலா இவருக்கும் 500 உண்டு. 0வா இருக்கிறது வந்து நம்ம கேவலமா நினைக்க கூடாது, கஷ்டம். ஏன்னா 0வா இருந்துதான் நிறைய பேர் ஹீரோவா இருக்காங்க. 500 அண்ணன்ட்ட இருக்கு. அண்ணன் வந்து இப்ப 0 கிடையாது. ஆனா 500 விட்டு அந்த டிஷர்ட்டை கல்வி தூக்கி எறிஞ்சிருங்க. தூக்கி எறிஞ்ச அது மேல தூக்கி எறிங்க. அவ்வளவுதான். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. எல்லாரும் நல்லா விளையாடுறீங்க. உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள்ண்ணே. நீங்க ஹீரோவானது உங்களுக்கு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இந்த சேனல் இன்னும் மேலும் மேலும் வளர லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.